Keep your eyes open. மார்க் 8:15. மிகவும் கவனமாய் இருங்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, நல்ல வழிதனை நாடு, எந்த நாளும் பரமனை நத்தியே விரும்பியே தேடு, வல்லவர் கூட்டத்தில் கூடு, அந்த வள்ளலை நெஞ்சினில் வாழ்த்தி கொண்டாடு. நல்ல வழிதனை நாடு, எந்த நாளும் பரமனை நத்தியே தேடு, வல்லவர் கூட்டத்தில் கூடு, அந்த வள்ளலை நெஞ்சினில் வாழ்த்தி கொண்டாடு. இந்த காலத்தில் நாட்டு நடப்பு எப்படி என்றால், ஒருவன் அராஜகம் செய்கின்றான் என்றால் அவனை தட்டி கேட்பதற்கு பயந்து கொண்டு அவனோடு சேர்ந்து கொண்டு ஒரு கும்பல் என்னும் அராஜகத்தை அதிகரிப்பதை பார்க்கிறோம். சினிமா படத்திலும் சரி, வாழ்க்கையின் யதார்த்தத்திலும் சரி பார்க்கிறோம். நல்லவர்கள் நல்லதற்காக கூடுவது என்பது குறைவு. அந்த நல்ல தன்மையை அதிகமாக்கினோம் என்றால் இந்த தீமை குறையும். அல்லது இந்த தீமை நல்லதை விட குறைவாக இருக்கும். தீயதை குறைப்பது என்பது கடினம். அது அப்படி தான் இருக்கும், வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த களையை போல, ஆங்கிலத்தில் அருமையான வார்த்தை அது, the tenacity of a weed. இந்த களையினுடைய தன்மை, நம்ம தோட்டத்தில் பாருங்கள், புல் உடனே வரும். கடந்த 2 வாரங்களாக தோப்பில் இந்த ஜேசிபி போட்டு, புல்டோசர் போட்டு எல்லாத்தையும் நிரவி ஏறக்குறைய முடிஞ்சிருச்சு வேலை. அப்படியே பச்சை கம்பளம் போட்ட மாதிரி புல் வருது, வரும். அதுதான் இந்த டெனாசிட்டி ஆஃப் எ வீட் என்று சொல்வது. என்ன அழித்தாலும் அது வந்து கொண்டு இருக்கும். தீமையினுடைய தன்மை. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நல்லதை இன்னும் அதிகமாக உருவாக்கி கொண்டே இரு. இதைத்தான் நம்முடைய கண்கள் பார்க்க வேண்டும் என்று இந்த நாளின் சிந்தனையாக கொடுக்கப்பட்ட மிக மிக சுருக்கமான வார்த்தைகள். கீப் யுவர் ஐஸ் ஓப்பன். மிகவும் கவனமாக இருங்கள். ஆகவே இவைகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? நேற்றைய தினம் நாம் செய்த ஒரு செயலை உலகம் பார்த்தது. திருப்பலி முடிந்ததும் வாழ்வை அளிக்கும் வல்லவா பாடலை பாடிக்கொண்டு நாம் சுற்றுப்புறத்தை சுத்தம் செய்தோம். உலகம் பார்த்து கனடாவிலிருந்து வழக்கமாக பதில் எழுதும் அந்த வயதான நேயர், அருமை, பாராட்டுக்கள் உங்களுக்கும் உங்கள் பங்கு மக்களுக்கும். பாடலை பாடிக்கொண்டு கோவில் விழாகத்தை தூய்மையாக வைப்பதற்கு எடுத்த முயற்சி மிக சிறந்தது. நன்மைத்தனத்தை நாம் ஒன்று சேர்ந்து செய்வோம். அதன் பிறகு நான் இப்படி சுற்றி வரும்பொழுது பார்த்தேன், ஒரு தனி மனிதர் இந்த சிலுவை பாத கண்ணாடி எல்லாம் தனியாக துடைத்து கொண்டிருந்தார். அங்கே எழுதி வைத்திருக்கக்கூடிய மெழுகிலே எழுதப்பட்டவைகளை எல்லாம் தனியாக. இப்போ இந்த கண்ணாடியெல்லாம் சுத்தமாக இருக்குது. பாராட்டுக்கள். நன்மைத்தனத்தை நாம் இன்னும் அதிகமாக செய்து கொண்டே இருப்போம். தீமைகள் இருக்கின்றது, அதை பற்றி கூப்பாடு போட வேண்டாம். ஐயோ தீமை இருக்கிறதே, வளர்கிறதே என்று அதைரியப்படவும் வேண்டாம், விரக்தியும் அடைய வேண்டாம். Pharisees and Herod had one thing in common. Herod knew he was wrong and John the Baptist was right. Yet he chose to follow his own way. Pharisees knew the scripture, witnessed Jesus' miracles and heard his preaching, yet they chose not to believe. பரிசேயருக்கும் ஏரோதுக்கும் ஒற்றுமை ஒன்று உண்டு. ஏரோதுக்கு தான் தவறிழைக்கிறோம் என்றும் யோவான் சரி என்றும் தெரிந்திருந்தது. இருப்பினும் தன் வழியே பின்பற்ற முனைந்தார். பரிசேயர்கள் வேதத்தை அறிந்திருந்தனர், இயேசுவின் புதுமைகளை கண்டனர், போதனையை கேட்டனர், ஆனால் நம்ப முன் வரவில்லை.
அதுக்குத்தான் இயேசு என்ன சொல்லுவார்? கண்ணிருந்தும் குருடர்களாக, காதிருந்தும் செவிடர்களாக இருக்கின்ற நிலை. ஆகவே கீப் யுவர் ஐஸ் ஓப்பன் என்னும் பொழுது இந்த வார்த்தைகளை, இந்த வாய்ப்பை, இந்த தருணத்தை எப்படி நான் பயன்படுத்துகிறேன்? நன்மைத்தனத்திற்கா அல்லது தீமைக்கா? நன்மைக்கு நான் உதவுகிறேனா அல்லது தீமைக்கு நான் அடி பணிகின்றேனா, விலை போகின்றேனா? Pride has a way of concealing my faults from myself and revealing them to everyone else, especially my loved ones. ஆணவம் தன் தவறை மறைக்க வழி காணுகிறது, ஆனால் பிறருக்கு வெள்ளிடை மலையாக வெளிப்படுத்துகிறது, குறிப்பாக தன் அன்புக்குரியோரிடம். எவ்வளவுக்கு எவ்வளவு பல சமயங்களில் சத்தமாக தங்களுடைய விவாதங்களை அடுக்குகிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது பலவீனமானது. உண்மை எப்பொழுதும் சாந்தமாக இருக்கும், அமைதியாக இருக்கும். ஆழ்கடலை போன்று. ஆழ்கடலிலே அலைகள் இருக்காது, ஆரவாரம் இருக்காது, சத்தம் இருக்காது, ஆனால் ஆழம் இருக்கும். கடற்கரையிலே ஆழமில்லை, அலைகள் ஆர்ப்பரிக்கும், ஓசையிடும், சத்தம் எழும்பும். அப்படித்தான் நம்முடைய வார்த்தைகளும். நம் முன்னாள் போப்பாண்டவர் பெனடிக்ட் the 16th வார்த்தைகள், a faith which we ourselves decide about is not a faith in absolute. We must free ourselves from the false idea that faith has nothing to say to today's men. விசுவாசம் என்பது நாமே முடிவு செய்வது அல்ல. விசுவாசத்திற்கும் இன்றைய மனிதனுக்கும் தொடர்பில்லை என்ற தவறான எண்ணத்திலிருந்து விடுபட வேண்டும். விசுவாசம் வேறு, வாழ்க்கை வேறு என்ற அல்ல. நான் விசுவசித்ததை நான் நம்புகிறேன், நான் நம்புவதை செயல்படுத்துகிறேன். என் செயல்பாடுகள் என் விசுவாசத்தை வெளிக்காட்டும். இதுதான் விசுவாசத்திற்கும் வாழ்க்கைக்கும் இருக்கக்கூடிய இணைப்பு, தொடர்பு. ஆகவே நாம் நேற்றைய தினம் என்ன செய்தோம்? திருப்பலி முடிந்ததும் அந்த வேலையோடு சேர்ந்து பாடல் பாடிக்கொண்டு வந்து மறுபடியும் ஆலய முகப்பில் நின்று அந்த நற்கருணைநாதருக்கு ஸ்துதி தோத்திரம் புகழ் பாடி கலைந்தோம். அனைத்தும் ஆண்டவருக்காக. ஆத்மயோரம் தேயி குளோரியாம், டு த கிரேட்டர் குளோரி ஆஃப் காட். கடவுளின் அதிமிக மகிமைக்காக நாம் செய்வது, நாம் நினைப்பது அனைத்தும் இப்படிப்பட்ட எண்ணத்தில் இருந்தால் அது விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு. வெறுமனே வேலைக்காக அல்ல. அது ஒரு வேலை, அது வேலைக்காக அல்ல. யாருக்காக செய்தோம்? ஏன் எல்லோருமாக சேர்ந்து செய்தோம்? இந்த ஆலயம் இதோ தவக்காலத்திலே நாம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று அனைவரும் சேர்ந்து செய்த ஒரு செயல். அது விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு. ஆகவே விசுவாசத்திற்கும் வாழ்க்கைக்கும், விசுவாசத்திற்கும் நாம் செய்கின்ற செயல்களுக்கும் மிகுந்த தொடர்பு உண்டு, தொடர்பு இருக்க வேண்டும். நம்முடைய ஒரு திருவழிபாட்டு பாடல், அஞ்சாதே ஆண்டவர் துணை இருக்க, நெஞ்சோடு நித்தம் அவர் நினைவிருக்க, உன் தாயின் உதிரத்தில் உன்னை தெரிந்தார், உன் வாழ்வின் உறவாய் உன்னில் நிறைந்தார். இப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது நான் எதற்கு அஞ்ச வேண்டும், எதற்கு பயப்பட வேண்டும்? ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற ஒரு தெளிவும் துணிவும் நம்மை உந்தித் தள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற கொடை. The present time is a present from God. செபிப்போம், முழந்தாள் இருப்போம். Lord, forgive us for forgetting so easily the numerous instances in which we have experienced your interventions.
Help us realize that Jesus loves us more than we do ourselves. இறைவா, பலமுறை நீர் எம்மோடு இணைந்து கொடுத்த அனுபவ பகிர்வை மறந்து போவதற்காக மன்னிப்பை வேண்டுகிறோம். நாங்கள் எம்மை அன்பு செய்வதை விட நீர் எங்களை அதிகமாக அன்பு செய்கிறீர். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றேன். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. நீர் எம்மை படைத்தீர், படைத்தாய், படைப்பெல்லாம் மனுவுக்காக. மனுவை படைத்தீர் உம்மை வணங்க. ஆனால் மனிதன் தன்னுடைய சுயநலத்தினால் உம்மை மறந்து உம்மை உதாசீனப்படுத்தினதற்காக நீர் வருந்துகிறீர். இந்த மனித குலத்தையே அழித்து விடுவேன் என்ற அளவுக்கு உமக்கு சஞ்சலத்தையும் வேதனையும் கொடுத்த மக்கள் நாங்கள். எங்களுடைய தவற்றுக்காக மனம் வருந்துகின்ற ஒரு இனிய காலமாக தவக்காலத்தை நாளை தினத்திலிருந்து துவக்க இருக்கிறோம். உமக்கு ஏற்க உம்முடைய விருப்பத்திற்கு இணங்க நீர் வழிகாட்டும் வழிதனிலே நடக்க சித்தமாயிருக்கிறோம். மனித பலவீனத்தினால் தவறிழைத்த நாங்கள் மன்னிப்பை இறைஞ்சி நிற்கிறோம். உம்முடைய இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். இரக்கம் நிறைந்த நீர் எம்மை மன்னித்து மறுபடியும் ஏற்பீர் என்ற நம்பிக்கையுடன் விசுவாசத்துடன் உம்மை நாடி தேடி வருகின்ற மக்களை எல்லாம் ஆசீர்வதித்தருளும். அவர்களை ஆதங்கத்தோடு ஏற்றருளும். இதோ இந்த நேரத்தில், வல்லமையான நேரத்திலே நாங்கள் மட்டுமல்ல, ஊடகங்களின் வாயிலாக உம்மை பார்த்து செபித்து கொண்டிருக்க எண்ணில்லாத மக்களையும் உம்முடைய திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். எங்களுடைய குறைகளை குறைத்து நிறைகளை வளர்த்து இன்னும் நன்மைத்தனத்திற்காக நாங்கள் அதிகமாக எங்கள் சொல் செயல் சிந்தனையிலே என்றும் தாராளமாகவும் தியாகம் நிறைந்தவர்களாகவும் இருக்கச் செய்தருளும். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்தருளும். இதனால் நாங்கள் எல்லா நலன்களும் வளமும் பெறுவோமாக. யாருக்கெல்லாம் நாங்கள் செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ எண்ணில்லாத மக்கள், அவர்களையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து இந்த திருப்பீடத்திலே அவர்களை சமர்ப்பிக்கின்றோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென்.